என்னோட நேம் வந்து அருண். இந்த சேனலோட நேம் வந்து ஆக்சிமோரான். சரிங்களா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நியூ வரவங்களுக்கு வந்து இது என்ன சேனல்ன்றதை சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஏர்னிங் சேனல். சரிங்களா, ஆன்லைனில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எப்படி ஏர்ன் பண்ணுறது தான் இந்த சேனல் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், இத்தனை நாள் ஏன் நான் வீடியோ போடலன்னா நம்மளோட சேனல் வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸோ ராயல் வினை பற்றி நான் வீடியோ போடுற எல்லா வீடியோவுமே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் வந்துருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சங்கூதிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் எல்லா வீடியோவுமே நான் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் வந்து நான் போனோன்னே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது சம்மந்தமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ அதை நான் போக போக நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ராயல் வினை பற்றி எந்த மாதிரிலாம் போடலான்றதை நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு போகிறேன். சரிங்களா, லிங்க்கு சம்திங் இந்த மாதிரிலாம் கொடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்து நான் பண்ணாமல் இருக்கேன் அதை நான். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் இப்போ ஒரு யூடியூபராக இருக்கீங்க. ஸோ உங்களோட சேனல் வந்து நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கீங்க. ஸோ அதை வந்து நான் வீடியோ போகிறேன், எனக்கு வியூஸ் வர மாட்டேங்குது, ஸோ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வர மாட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் நான் கிளியர் பண்ண போகிறேன். சரிங்களா, ஸோ இப்போ யூடியூபர் நீங்கள் ஃபஸ்ட் இடத்துலேயே வரீங்கன்னா உங்களுக்கான க்ரைட்டீரியா என்னென்னா, நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்டு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருந்தா மட்டும் தான் நீங்கள் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து இன்கம் வராமல் தான் இருக்கும். ஏன்னா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்னு கேட்கும்போது நல்லாயிருக்கும். பட் ஆனால் அது வரது வந்து ரொம்ப நாள் ஆகும். எனக்குலாம் 2 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. சரிங்களா, ஆனால் வீடியோ விடாமல் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது வந்துடும், 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது வந்துடும். ஸோ பட் ஆனால் முடியாத பட்சத்தில் இப்போ நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், என்னால் வந்து அதை வந்து 4000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ண முடியல, எனக்கு ஒரு மானிட்டேஷன் மட்டும் எனேபிள் பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ, சம்திங் அந்த மாதிரி. ஸோ என்னால் வந்து கொண்டு போகவே முடியல, என்னால் வந்து ஒரு மானிட்டேஷன் லெவலுக்கு என்னால் திருப்பி கொண்டு போக முடியல, பட் ஆனால் என்னால் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா என்னை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருப்பேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் மட்டும் என்ன பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் 4000 வாட்ச் ஹவர்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா, ஸோ அதுக்கு வந்து மானிட்டேஷன் எப்படி பண்ணுறதை நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபர், நான் வந்து ஒரு யூடியூபர் ஆகணும், அதில் நான் இன்கம் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இதுலேயே நிறைய பேர் வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர் 400 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட வாட்ச் ஹவர்ஸ்லாம் 800 500 ருபீஸ் அந்த மாதிரிலாம் 500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க போடுற எல்லா வீடியோவுமே ஒரு 300 வியூஸ் போனாலுமே அதுக்கு இன்கம் வரும், 100 வியூஸ் போனாலுமே அதுக்கு இன்கம் வரும். சரிங்களா, ஏன்னா நீங்கள் வந்து மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போடுற எந்த வீடியோக்குமே உங்களுக்கு காசு வரவே வராது. ஸோ மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் காசு வரும். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்னை நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தந்துட்டுருக்கேன். ஸோ 4000 வாட்ச் ஹவர்ஸ் நான் பண்ணி கொடுத்துருவேன், அது போக வந்து 1000 சப்ஸ்கிரைபர் நான் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா, இது போக இன்ஸ்டாகிராமோட ஃபாலோவர்ஸும் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து லைக்ஸ் சொன்னால் அதுவும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் வந்து அது பாசிபிளாகன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் வந்து நீங்கள் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் வந்து ரீச் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிள் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம், நார்மலாக எந்த மாதிரி இருக்கேன் என்னன்னு சொல்லலாம், எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை நான் அதில் சொல்லிடுறேன். சரிங்களா, இது வந்து அமௌண்ட்டு தான், ஸோ ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து அதுக்கு என்னென்ன எலிஜிபிள்ன்றதை சொல்லிடுறேன். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு 30 வீடியோ 5 நிமிஷம் வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க. சரிங்களா, சும்மா பைக்கில் போகும்போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போங்க, அந்த மாதிரி. அப்படி இல்லைனா வீட்டில் சம்திங் ஏதாவது ஒன்று நேச்சுரல் சம்திங் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து ஒரு 5 நிமிஷம் வீடியோ கூட நீங்கள் வந்து ஒரு 30 வீடியோ அப்லோட் பண்ணணும். சரிங்களா, அது மாதிரி 1 hour வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, 60 மினிட்ஸ்க்கு மேலே வந்து ஒரு 4 வீடியோ இருக்கணும். ஸோ இது 2 மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் கான்டெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லுவேன். நீங்கள் பண்ணாமல் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம், 1 hour எப்படி நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுவும் நான் ஐடியா தந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அது பர்சனலாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி சேனல் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ பாதியில் இருக்கவங்களுக்கும் நான் மானிட்டேஷன் பண்ணி தரேன், ஸ்டார்டிங்லேருந்து வரவங்களுக்கும் மானிட்டேஷன் பண்ணி தந்துட்டுருக்கேன். சரிங்களா, ஸோ வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த யூடியூப் பற்றி நம்ம மட்டும் தான் இருக்க போகுது. ஏன்னா நான் வந்து ராயல் வினை பற்றி நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன், அடுத்தடுத்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஏன்னா எனக்கு இன்னும் ஸ்ட்ரைக் வரக்கூடாதுன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதை தவிர்க்கிற மாதிரி என்னென்ன வீடியோலாம் போடலாம் அப்படின்றத பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ராயல் வினை பற்றி நம்ம போடும்போது அது வீடியோ காட்டுறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ராயல் வினை எப்படி ப்ளே பண்ணுறோன்னு சொல்லிட்டு, ஸோ அதை வச்சு நம்மளை வந்து லாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து அதை பற்றி நான் போடுறது கிடையாது. ஸோ இனிமேல் வர வீடியோவில் வந்து அதை எப்படி போடாமல் நம்ம ஃபேஸ் காட்டி வாய்ஸ்லேயே சொல்லி உங்களுக்கு புரிவிக்கிற லெவலில் நான் பார்க்குறேன். சப்போஸ் அதை பற்றி நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் வாட்ஸ்அப்பில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படின்னு பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து ஏர்னிங் சேனல் தான். ஸோ இதுவும் ஒரு ஏர்னிங் தான். சரிங்களா, ஏன்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு ஏர்னிங் வருது. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்ல வந்தவங்களாம் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூடியூப்
அண்ட் இன்ஸ்டாகிராம் இது ரெண்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம். லோவஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது மானிட்டேஷன் எனேபிள் ஆகுமா ஆகாதான்ற மாதிரி எந்த டவுட்டுமே வேணாம். நான் வந்து பர்சனலாகவே என்னோட இன்னொரு ஐடியா வச்சு நான் செக் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் ப்ரூஃபும் சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா, எந்த மாதிரி ஆகுது என்னென்ன மாதிரிலாம் ஆகாது. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நான் வந்து வியூஸ் வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த வியூஸோ வாட்ச் ஹவர்ஸோ எல்லாமே வந்து சஜஸ்ட் வீடியோ. நீங்கள் வந்து டிராஃபிக் எந்த இடத்துலேருந்து சோர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அது எல்லாமே சஜஷன் வீடியோவில் தான் இருக்கும். யூடியூப்பே நம்ம வீடியோவை சஜஷன் பண்ணி பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுவுமே வந்து ஃபேக்காகவே இருக்காது. அன்னோன் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கவே இருக்காது. ஸோ உங்களோட வீடியோ 4000 வாட்ச் ஹவர்ஸுமே ஒரு யூடியூபோட சஜஷன் வீடியோ சஜஷன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஏன்னா ரியலாக வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தது தான் உங்களோட அப்டேட் ஆகும். சரிங்களா, இது வந்து ஒரு மீடியா மார்க்கெட்டிங்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். இதே இன்ஸ்டாகிராம்லனாலும் உங்களுக்கு எதனாலும் பண்ணி தரலாம். சரிங்களா, மேக்ஸிமம் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து அது ரியல் ஃபாலோவர் தான் என்னென்னு பார்க்க முடியாது. பட் ஆனால் யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி யார் அவங்க ரியலா இல்லை ஃபேக்கான்றது அதிலே தெரிஞ்சிடும். அது போக வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12,000 வியூஸாவது வந்திருக்கும். 12,000 15,000 வியூஸாக வந்திருக்கும். 12,000 15,000 வியூஸுமே வந்து ரியலாக இருக்கும். அது எல்லாமே சஜஷன் வீடியோவாக இருக்கும். சரிங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சஜஷன் வியூவாக இருந்தால் மட்டும் தான் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும். அன்னோன் சோர்ஸ்னால் நீங்கள் வந்து ஏதோ சீட் பண்ணியிருக்கின்ற மாதிரி அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு அந்த வியூஸை வந்து கொண்டு வர மாதிரி ஒரு பிளானில் இருக்குது. சரிங்களா, ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயிலாம் உங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். தேங்க்யூ நண்பா. நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.